வணக்கம் நண்பர்களே. தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான சேமி திட்டத்தை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் குறைந்த காலத்துக்கு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற நினச்சிங்கன்னா அதுக்கான சிறந்த சேமி திட்டம் தான் இது. வாங்க, இந்த வீடியோவில் அந்த சேமி திட்டத்து பேர் என்ன, அதுக்கு தகுதி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, இன்னும் மேலும் பகவல் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கீம் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் நேம் என்னன்னா தேசிய சேமிப்பு தொடர் வைப்பு கணக்கு, அதாவது நேஷனல் சேவிங் ரிகரண்ட் டெபாசிட்பாங்க, ஷார்ட் ஃபார்ம்ல ஆர்டிம்பாங்க, பிஓஆர்டி. இந்த ஸ்கீமுக்கு 18 வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் தகுதியானவர்கள். நீங்கள் தனியாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் 3 பேர் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மைனர் இல்லை மனநிலை செய்து அமைக்கிறாங்க தெரியுமா, அவங்க சார்பாக அவங்க பெற்றோர் பாதுகாவலர் அவங்க நேமில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். அது இல்லாமல் 10 வயதுக்கு மேற்பட்ட மைனர் தான் சொந்த பேர்லேயே அக்கௌண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நபருக்கு அந்த பெயரில் அது வேறு எந்த நபரும் கூட்டாக வைத்திருந்த கணக்குகளின் எண்ணிக்கை வரம்பில்லை. நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணும் ஓப்பன் பண்ணலாம் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வட்டி சொல்லிக்கிறாங்க. வட்டி இயற்கைக்கு மாறும், ஒவ்வொரு காலாண்டுக்கும் மாறும். அதை அப்பப்போ செக் பண்ணிக்காங்க. இப்போ வட்டி விகிதம் 6.7% கொடுத்துக்கிறாங்க. அதுவும் நீங்கள் 5000 5 வருஷம் கட்டினா உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் 3000 இருக்கும். அது வட்டியோட சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 3,56,830 ரூபா வரும். அதாவது மாதம் 5000 கட்டினா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 3 லட்சம் இருக்கும். உங்களுடைய வட்டி மட்டும் 56,830 ரூபா கிடைக்கும். நெக்ஸ்ட் வைப்பு தொகை பற்றி பார்க்கலாம். வாங்க, நீங்கள் பணம் அல்லது காசோலை மூலமாக கணக்கை ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட் மாதாந்திர வைப்பு தொகை, குறைந்தபட்ச தொகை நீ குறைந்தபட்சம் 100 ரூபா பே பண்ணணும். ஒரு காலாண்டு மாதத்தில் 5ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட் பண்ணால் அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அமௌண்ட் கட்டணும். நீங்கள் கணக்கு 15ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதியிலேருந்து மாதம் எண்டுக்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்களா, நீங்கள் அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே கட்டணும் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் தவணை கட்டி தரலாம் என்ன நடக்குன்னு சொல்லிக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு மாதத்தில் எண்ணிக்கப்பட்ட நாள் வரை அடுத்த டெபாசிட் செய்யாவிட்டால் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு டிஃபால்ட் வசூலிப்பாங்க. அது 100 ரூபாய்க்கு 1 ரூபான்னு ஃபைன் போடுவாங்க. நெக்ஸ்ட் மாதாந்திர தவறினால் நடப்பு. அப்படி இப்போ இந்த மாதம் கட்டலைன்னா இப்போ நீங்கள் அடுத்த மாதம் கட்டுறேன்னு நினைக்கிறீங்கன்னா விட்டு போனதோ ப்ளஸ் இந்த மாதம் தொகையோ 2 சேர்த்து கட்டணும் வித் ஃபைனோட. அப்புறம் நீங்கள் 4 மாதம் அமௌண்ட் கட்டாமல் விட்டீங்கன்னா உங்கள் கணக்கு இது பண்ணிவிடுவாங்க, பேன் பண்ணிடுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ 4 மாதம் கட்டாமல் விட்டீங்கன்னா மேலே 2 மாதம் டைம் கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் அமௌண்ட் கட்டலாம் நீங்கள் உங்கள் கணக்கை பேன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் மாதாந்திர டெபாசிட்லேயும் 4க்கு மேல் தவறவில்லை என்றால் பிஓஆர்டி கணக்கு வைத்திருப்பவர்கள் கணக்கின் முதிர்வு காலத்தை எவ்வளவு மாதங்கள் வரை நீடிக்கப்பட்ட காலத்திற்கு செலுத்த தவணைகளையும் டெபாசிட் செய்யலாம். நீங்கள் 4 மாதத்துக்குள்ளே அமௌண்ட் கட்டணும். அப்படி இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட் பேன் பண்ணிடுவோம் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் டெபாசிட். நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களா அமௌண்ட், நீங்கள் அதை அட்வான்ஸாகவே ஃபஸ்ட்லேயே பே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கணக்கிலும் 5 ஆண்டுகள் வரை முன்பணமாக டெபாசிட் செய்யலாம். நீங்கள் முன்கூட்டியே வைப்பு தொழில் நீங்கள் முன்கூட்டியே டெபாசிட் பண்ணால் அதுக்கு தள்ளுபடி இருக்குது. அது குறைஞ்சபட்சம் 6 தவணையும் முன்கூட்டியே கட்டிங்கன்னா அது 100க்கு 10 ரூபா தள்ளுபடி வாங்குது. நீங்கள் முன்கூட்டியே 12 மாதம் 12 தவணை சேர்த்தனா நீங்கள் உங்களுக்கு 40 ரூபா தள்ளுபடி இருக்குது. 100க்கு 40 ரூபா தள்ளுபடி இருக்குது. கணக்கும் திறக்கும் நேரத்திலோ அல்லது அதற்கு பிறகோ எந்த நேரத்திலேயோ முன்பணமாக வைப்பு தொகை செல்லலாம். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அல்ல அதை பிறகு எப்போ வேணாலும் நீங்கள் முன் வைப்பு தொகை செலுத்தலாம் சொல்லிக்கிறாங்க. அடுத்து கடன். நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். கடன் உங்களுக்கு வேணும்னா கடனுக்கான விண்ணப்ப பருவத்தை பாஸ்புக்குடன் சேர்த்து தபால் நிலையத்தில் கடன் வசதி பெறலாம். நெக்ஸ்ட் 12 தவணையிலேயே டெபாசிட் 12 தவணையும் நீங்கள் அதுக்கு டெபாசிட் செஞ்சுருக்கணும். அப்புறம் பிஓடி கணக்கு கீழே இருந்த நீங்கள் உங்கள் அமௌண்ட்டில் இருக்கிற 50% வரை கடன் பெறலாம். அதுக்கு வட்டி 2% இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அது நீங்கள் நீங்கள் எப்போ அமௌண்ட் வாங்குறீங்களோ அதில் திரும்ப எப்போ கட்டுறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு வட்டி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் கடனை மொத்தமாகவும் செலுத்தலாம், இல்லைன்னா மாதம் கூட நீங்கள் தவணையாக கூட செலுத்திக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் முதிர்வு வரை கடனை திருப்பி இப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்தலைன்னா உங்களுடைய பிஓஆர்டி அக்கௌண்ட்டுக்கு இல்லை அதில் கழிச்சுவாங்க வித் வட்டியோட. நெக்ஸ்ட் முன்கூட்டியே முறை. நீங்கள் முன்கூட்டியே அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண வச்சலாம், அதுவும் பண்ணிக்கலாம். பிஓஆர்டி கணக்கை சம்மந்தப்பட்ட தபால் நிலையத்தில் பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்பத்தை சமர்ப்பித்து கணக்கை தொடங்கிய நாளிலிருந்து 3 ஆண்டுக்கு பிறகு தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க.
நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு 3 ஆண்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 5 வருஷம் இருக்குது. நீங்கள் வந்து 3 வருஷம் க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அஞ்சல் சேமிப்பு கணக்குகளில் வட்டி விகிதம் முன்கூட்டியே திரும்ப பெறும்போது பொருந்தும். அதுக்கு வட்டியும் தருவாங்க. அதுக்கு அடுத்து அட்வான்ஸ் டெபாசிட் செய்யப்பட்ட நீங்கள் வந்து முன்னாடியே டெபாசிட் பண்ணிக்கிறீங்கன்னா அமௌண்ட்டு இப்போ 4 வருஷம் வரைக்கும் நீங்கள் அப்போ அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டா இப்போ 3 வருஷத்தில் க்ளோஸ் பண்ணி நினச்சா அதுக்கு வந்து க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதான் பிஓஆர் கணக்கில் அட்வான்ஸ் டெபாசிட் செய்யப்பட்டால் முன்கூட்டியே டெபாசிட் செய்த காலம் வரை முன்கூட்டியே மூடுவது அனுமதிக்கப்படாதுன்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கணக்கு வைத்த பெறும் மரணம். இப்போ வந்து கணக்கு வைத்திருக்கும் வந்து மரணம் ஏற்பட்டால் அவங்க நாமினி வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து தொடரலாம்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து அமௌண்ட்டையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து திரும்ப வந்து கன்டினியூ பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. அதான் சொல்லிக்கிறாங்க. கணக்கு வைத்திருப்புகளின் நாமினியில் உரிமைக்கு வருவது அத்தகைய பிஓஆர் கணக்கில் தகுதியான நிலுவைத் தொகை பெற சம்பந்தப்பட்ட தபால் எழுதி கோரிக்கையை சமர்ப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா உரிமைக்கோளுக்கு அனுமதி பெற்ற பிறகு வந்து நாமினி இல்லை சட்டப்பூர்வ வாரிசுகள் வந்து சம்பந்தப்பட்ட தபால் அளித்தலில் விண்ணப்பத்தை சமர்ப்பித்து முதிர்வு வரை பிஓடி கணக்கை தொடரலாம் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் முதிர்வு எப்போன்னு சொல்லிக்கிறாங்க, எப்போ வந்து முடியும்னு சொல்லிக்கிறாங்க. பிறந்த தேதி வந்து 5 ஆண்டுகள், அதாவது 60 மாதம் சொல்லிக்கிறாங்க. 60 மாதத்துக்கு அப்புறம் வந்து இது முடியும்னு சொல்லிடுறாங்க. சம்பந்தப்பட்ட தபால் நிலையத்தில் விண்ணப்பம் கொடுத்து கணக்கே மேலும் 5 ஆண்டுகளை மேலும் 5 ஆண்டுகள் நீடிச்சுக்கலாமா. நீடிப்பின் போது பொருந்தக்கூடிய வட்டி விகிதம் வந்து முதலில் கணக்கு தொடங்கப்பட்ட வட்டி விகிதமாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது வட்டி விகிதம் என்னாச்சோ அதே வீட்டு விகிதம் திரும்ப ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. நீடிக்கப்பட்ட கணக்கு நீடிக்கப்பட்ட காலத்திலிருந்து எந்த நேரத்திலும் மூடப்படலாம். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் முடிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் முடிக்கப்பட்ட ஆண்டுக்கு ஆடி வட்டி விகிதம் பொருந்தும் மற்றும் ஒரு வருடத்திற்கு குறைவான காலத்திற்கு பிஓ திரும்ப அது வட்டியும் இருக்கும். அது திரும்ப நடுவுலேயே க்ளோஸ் பண்ணினாலும் அதுக்கும் வட்டி தரும்னு சொல்லிக்கிறாங்க. திரும்ப அதுக்கு வந்து நீங்கள் வந்து திரும்ப டெபாசிட் செய்ய தேவையில்ல. டெபாசிட் வந்து செய்ய முடியாது. மேலும் 5 வருஷம் வந்து முடிச்சுதான் சொல்லிக்கிறாங்க. இது வந்து எப்படி விண்ணப்பிக்கிறதுனா நீங்கள் அருகில் தபால் நிலையத்தில் போய் சொன்னால் அவங்களே விண்ணப்பிச்சு கொடுத்துருவாங்க. மேலும் இதை பற்றி தெரியும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை போய் அந்த ஸ்கீம் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்காங்க. வேறு ஏதாவது டவுட்னா போஸ்ட் ஆஃபீஸ் கேளுங்க, அவங்க வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகே நம்மளே உங்களுக்கு வந்து வேறு ஏதோ ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் வந்து அப்கமிங் வீடியோவில் அதை பற்றி போடுறேன். ஓகே நம்மளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வேணால் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.